உங்க வாழ்வை மாற்றக்கூடியவர். இப்பொழுது இருக்கிற இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இப்பொழுது இருக்கிற தடைகளை உடைக்கிறவர். இப்பொழுது அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர். உன் துன்பத்தின் நாட்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். உங்கள் நரகம் போன்ற குடும்பத்தை குட்டி சொர்க்கமாய் மாற்றும் ஒரு இறைவன் உன் மத்தியில் வந்து நிற்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த கரத்துக்கு செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. எனக்கு 6 வருஷம் அந்த சைடில் ஒரு வலி இருந்துச்சு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அது வலி ரொம்பவே கூட இருந்துச்சு. 6 வருஷம் 6 years. அப்புறமா நான் விசுவாசத்தோடு தான் வந்து எப்படியாச்சும் எனக்கு அற்புதம் நடக்கணும். ரொம்ப நேரத்துக்கு நைட் வரைக்கும் ரொம்ப வலி இருந்தப்போ எனக்கு அந்த இடத்துல வலி இல்லை, வீக்கம் மாதிரி இருந்துச்சு. இப்போ வீக்கமும் இல்லை. இங்க மகளே வலியும் இல்லை, வீக்கம் இல்லை. யார் அம்மா சுகம் கொடுத்தது? உங்க பேர் என்ன? சங்கீதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்து நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய வல்லமுள்ள கரம் நம் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இன்று இரவு அற்புதத்தின் இரவு, இன்று இரவு விடுதலின் இரவு. இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மரிச்சேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்று மென்று மாறாதவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Lord. Wonderful Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டுமே. பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசின் ஆவிகளே, மாயமந்திர சக்திகளே, அசுத்த ஆவிகளே, அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். பிசாசின் கட்டை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் பச்சை இரத்தத்தை இந்த மைதானத்தில் தெளிக்கிறேன். என் ஜனங்களை தெளிக்கிறேன். வசனத்தை கேட்க கூடாதபடி இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கரத்தில் இருந்து என் ஜனங்களை விடுதலையாக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Thank you Jesus. Wonderful Jesus. இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து கருத்தாய் பிரார்த்தனை செய்வோமா? அவர் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus Lord. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வாக்கு மாறா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க,
பராபரனே இப்போ வாரும் மச்சிலே வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே கிருபாசனபதியே உன் கிருபையில் நிலைத்திடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க ஆவியினாயம் உள்ள மதினில் அக்கினி பற்றிடவே ஆவியினாலும் உள்ள மதினில் அக்கினி பற்றிடவே யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே வந்து நித்திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியுமையா வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இந்த 2ஆம் நாள் இரவு எங்கள் மத்தியில் வந்திரலும். நீசனை மறைத்திரளும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மைதானத்தையும் ஜனங்களை வளாகச்சியும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்லாம். நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாதங்களில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கைகளை தட்டி, இயேசு உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்களில் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிறைந்து சத்தியத்தின்படி ஆராதிப்பது உண்மையானால், உங்களுக்கு என்னுடைய வேத புத்தகம் ஒரு நாமகாரணம் சொல்லி அழைக்கின்றது. நீதிமான்கள் அல்லது பரிசுத்தவான்கள். கைகளை தட்டி, இந்த நீதிமான்களும் பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார்களாம்? வேதம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். கைகளை தட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம். இரவில் ஆள சந்திரனையும் பகலில் ஆள சூரியனையும் உண்டாக்கினவர். காற்று திசை 4ஐயும் தன் கரச்சிலே பிடிச்சிருக்கிறவர். பூமியின் மண்ணை எல்லாம் மரக்கல் அடைக்கி வைத்தவர். அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை அது கடவாதிருக்கும்படி எல்லைக்குறி ஸ்தாபித்து அங்கே நில், மிஞ்சி வராத என்று கட்டளை இட்டவர். ஆகாய விரிவை தன் கரத்தினை இழுத்து அப்படி நிறுத்தினவர். 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், இந்த முக்கால் அவன் சிறுக்கிற மனிதனாகிய உன்னையும் என்னையும் அவர் கையில் வைத்திருக்கிறாராம். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 7 நட்சத்திரங்களையும் தன் கையில் வைத்திருக்கிறாராம். நட்சத்திரம் கிறிஸ்துமஸ்க்கு போகிற ஸ்டார் இல்லை, இந்த மூங்கிலையும் பேப்பரை வச்சு ஒட்டி போடுவோமே அந்த ஸ்டார் இல்லைங்க. ஒரு நட்சத்திரம் என்பது பூமியை போல 9 மடங்கு பெரியது. 9 மடங்கு பெரிய அந்த நட்சத்திரங்களில் 7ஐ தன் வலது கையில் வைத்திருக்கிறாராம். அடுத்து நான் இங்கே பார்த்தேன், இங்கேயும் சந்திரன் தெரிஞ்சது. ஆஸ்திரேலியாவில் போனேன், அங்கேயும் படுத்துக்கிட்டு மேலே பார்த்தேன், மேலேயும் சந்திரன் தெரிஞ்சது. துபாய்க்கு போனால் அங்கேயும் தெரியுது, சைனாவுக்கு போனால் அங்கே தெரியுது. எந்த நாட்டுக்கெல்லாம் போகிறேனோ அங்கேயும் தெரிகிறது. இங்கே பார்க்குற சந்திரன் அங்கேயும் ஒரே அளவாய்த்தான் தெரிந்தது. எவ்வளோ பெரிய ஆகாய விரிவு! 19 மணி நேரம் விமானத்தில் போனேன் ஒரு நாட்டிற்கு. அங்கேயும் இங்கேயே போலயே ஒரு சந்திரனும் நட்சத்திரங்களும் தெரிகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்மால் விவரிச்சு பார்க்க முடியாத ஆகாய விரிவை ஒரு கையில் பிடிச்சு கொண்டு மறுகையில் அப்படி இழுத்து நில் என்று நிறுத்தினாராம். கைகளை சாட்டி. சகோதரிகள் போனிடெயில் போடுவீங்களே, ரப்பர் பேண்டை வச்சுக்கிட்டு அப்படி அதே மாதிரி ஆண்டவர் இழுத்து அப்படி நிறுத்தினாராம். அப்போ எவ்வளோ பெரிய கை! எங்கள் மதுரை பாசையில் சொன்னால் எத்த மொக்க கை, எவ்வளோ பெரிய கை! அந்த கையில் தான் 7 நட்சத்திரமும் நீயும் இருக்கிறாய். என் கைகளை தட்டி மின்னலை வைத்திருக்கிறார், அதே கையில் உன்னை வைத்திருக்கிறார். அந்த கரத்துக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இரவு இறங்கி வர போகிறார். மனதார உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கரத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது.
மனிதன் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள கரம். கைகளை தட்டி. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் என்னுடைய நண்பர் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறார். அங்கே அவர் எனக்கு சொன்னார், பிரதர், ஒரு தடவை இந்த பூமியின் மேல் வீசுகிறதே மின்னல், ஃப்ளாஷ், இந்த ஃபோட்டோ லைட் அடிக்கிறது மாதிரி ஃப்ளாஷ் அடிக்குதே, அந்த ஒரு விசை பளிச்சென்று அடித்து விட்டு போகிற அந்த மின்னலின் சக்தியை மட்டும் பேட்டரி சார்ஜர் மாதிரி ஏதாவது ஒரு கருவியை கண்டுபிடித்து அந்த ஒரு விசை வீசுகிற அந்த மின்னல் சக்தியை சேமித்து வைத்தால் பல ஆண்டுகளுக்கு உலகமெங்கும் மின்சாரம் கொடுக்க முடியும்னார். ஒரு தடவை பளிச்சுன்னு அடிச்சுட்டு போகிற அந்த மின்னலின் சக்தியை சேர்த்து வச்சா எத்தனையோ நாட்களுக்கு உலகத்துக்கு மின்சாரம் கொடுக்க முடியுமா? அந்த மின்னலை கையில் வைத்திருக்கிறவர் சொல்கிறார், நீயும் என் கையில் தான் இருக்கிற. கைகளை தட்டி. அப்படிப்பட்ட மின்னலை வைத்திருக்கிறவரை பெயின்ல பிரஷில் வைக்க முடியுமா? தேவனுக்கு எவ்வளவு வல்லமை நம்ம கொடுத்திருக்கிறோம். என்னால இவ்வளவுதான் முடியும், அவரால் இவ்வளவுதான் முடியும். வக்கீல் சொல்லிட்டார், சார் உன் கேஸ் ஜெயிக்காதுன்னு, இனி போய் அவரை துன்பப்படுத்திக்கிட்டு. டாக்டர் சொல்லிட்டார், சார் வெண்டிலேட்டரில் வச்சிருக்கு, 2 நாள் தான் தாங்கும், 24 hours டைம் கொடுத்துருக்காங்க சார், இனி பாஸ்டர் போய் இதுக்கு தொந்தரவு பண்ண, இனி ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. நானும் அழுது அழுது பார்த்துட்டேங்க அண்ணே, தலையணை கண்ணீரை நனைச்சு விட்டேன், ஹோப்பே இல்லை, நம்பிக்கை இல்லை, எல்லாம் முடிந்தது, I am depressed. இனிமே அவரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவரும் முள்முடியை வச்சுக்கிட்டு கையவல கோமண துணியை கட்டிக்கொண்டு சிலுவையில் தொங்குற ஒன்றுமில்லாமல் தொங்குகிறார். அவரால் இனி என்ன முடியும்? அவருக்கும் இவ்வளவு சக்தியை நம் மூளையிலே சுருக்கி வைத்து விட்டோம். இன்றைக்கு இரவு போங்கள், வீட்டில் போய் சாப்பிட்டு விட்டு நன்றாக மற்றமல்லாக்க படுத்துக்கொண்டு கண்களை மூடி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானம் பண்ணுங்கள். கைகளை தட்டி. அவர் எவ்வளவு ஆற்றல் மிக்கிறவர், சக்தி படைத்தவர் என்பதை தியானித்து பாருங்கள். கடல் கரையில் கன்னியாகுமரியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். கடலை பார்க்கும்போது வியக்கிறோம், அதை உண்டாக்கினவர் அவர்தான். இதற்கு மிஞ்சி இங்கே வராது, அந்த எல்லையில நில் என்று கட்டளை கொடுத்தவரும் அவர்தான். கைகளை தட்டி. அப்படிப்பட்ட தெய்வம் தும்மாந்துண்டு தலைவலிய இந்த ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனை, ஒரு 1 கோடி ரூபாய் கடனை, உன் பிள்ளைங்களோட திருமணச்ச இந்த 50 லட்சமோ 20 லட்சமோ 10 லட்சக்குள்ள வீடை கட்டித்தர மாட்டாரா? கையை தட்டுங்களேன். அதெல்லாம் ஒரு காரியமா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர். கைகளை தட்டி. அவர் கரைச்சில் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இயேசு உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருதய கமலங்கள் இடம் கொடுத்திருப்பது உண்மையானால், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த கரத்துக்கு செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya, hallelujah, hallelujah. இன்றைக்கு tonight expecting a miracle right now, brother and sisters. He is almighty God, he is living God. Our Lord Jesus Christ is same yesterday today and forever. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத இறைவன், மகிமையுள்ள தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்வை மாற்றுவதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள். கைகளை தட்டி. நேற்று சொன்னேன், ஒரு பத்திரம் எழுதினவர் தான், எழுதி கொடுக்கிறவர் தான் அதில் கரெக்ஷன் பண்ண முடியும், சைன் பண்ண முடியும். இன்றைக்கு உங்கள் தலையெழுத்தை எழுதினவரே மாற்றி எழுத போகிறார். கைகளை தட்டி. உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடியவர், உங்க வாழ்வை மாற்றக்கூடியவர், இப்பொழுது இருக்கிற இருட்டை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், இப்பொழுது இருக்கிற தடைகளை உடைக்கிறவர், இப்பொழுது அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர், உன் துன்பத்தின் நாட்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உங்கள் நரகம் போன்ற குடும்பத்தை குட்டி சொர்க்கமாய் மாற்றும் ஒரு இறைவன் உன் மத்தியில் வந்து நிற்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்த, நேத்தே சொன்ன நான் மத பிரசங்கத்துக்கு வரவே இல்லை. 32 ஆண்டுகள் உலகமெங்கும் ஊழியம் செய்து வருகிறேன். இதுவரை ஒரு மத பிரச்சாரத்தை நான் செய்ததே இல்லை. கைகளை தட்டி. மதம் மாற்று நோக்கத்தோடு ஒரு பிரசங்கம் செய்ததே இல்லை. கைகளை தட்டி. மனிதனாய் வாழ வேண்டும். மனிதனுடைய இருதயத்திற்கிற வேதனைகளை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஒரு மருந்து இருக்கிறது, ஒரு மருந்தும் சத்குரு மருந்து, ஒப்பற்ற மருந்து. அந்த மருந்தை அறிமுகப்படுத்த ஒரு வியாபாரியை போல வந்து நிற்கிறேன். கைகளை தட்டி. எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தலைவலிக்கு ஒரு மருந்து, கால்வலிக்கு ஒரு மருந்து,
பிளட் ப்ரெஷருக்கு ஒரு மருந்து, சர்க்கரை வியாதி சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு மருந்து, கேன்சருக்கு ஒரு மருந்து, மஞ்சக்காமாலைக்கு ஒரு மருந்து, எல்லாத்தையும் சயின்டிஸ்டும் விஞ்ஞானிகளும் வைத்தியர்களும் கண்டுபிடிக்கிறார்கள். நானும் உலகத்தில் பல நாடுகளுக்கு போகிறேன், பல கிராமங்களுக்கு போகிறேன், பல பட்டணங்களுக்கு போகிறேன். நானும் வைத்தியர்களை டாக்டர்களை பார்த்து கேட்டேன், பாவத்தை போக்குற மாத்திரை ஏதாவது உங்கள் ஊரில் இருக்குதா? ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்களா டாக்டர்? உபச்சார காரனை பரிசுத்தம் மாற்றக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குதா உங்கள் ஊரில் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது கஞ்சா குடிக்கிறவனை சாராயம் கொடுக்கிற மாற்றக்கூடிய மருந்து ஏதாவது இருக்குதா? அநியாயமாய் கொலை செய்கிறவனை சாந்த சுரபியை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு லேகியம் உங்க வைத்தியர் வைத்திருக்கிறாரா? ஒரு பொண்டாட்டி இருக்க 4 பொண்டாட்டியை பார்க்கக்கூடிய இந்த இருதயத்தை செவ்வையான வழியில நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு மெடிசனுங்க சொல்ல கொடுங்க. எங்க மருந்துல கொண்டு நிறைய கொடுக்கலாம். நானும் தேடி பார்த்தேன், ஒரு பாவியை மாற்றக்கூடிய ஒரு மருந்து இந்த உலகத்தில் கிடைக்கிறான். தேடி தேடி பார்க்கிறேன், கிடைக்கலைங்க. ரெவரண்ட்ட கேட்டேன், போதகர் மாற்ற கேட்டேன், பாஸ்டர் மாற்ற கேட்டேன், என்னை போல தீர்க்கதரிசியில் கேட்டேன், உங்கள்கிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். என்கிட்ட இல்லை. நாங்க தேடி பார்த்தேன், ஒருத்தர் கூட அந்த மருந்து கண்டுபிடிக்கல. ஆனா மகாகவி கிருஷ்ணபிள்ளை என்ற ஒரு பக்தன் அவர் சொல்றார், நான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். கைகளை தட்டி, நான் அந்த மருந்த ஆல்பர்ட் இல்ல, சாமுவேல் இல்ல, எஸ்தர் இல்ல, ஏசுதாசும் இல்ல, கிறிஸ்துதாஸ் இல்ல, யாரு கண்டுபிடிச்சதா? கிருஷ்ணபிள்ளைங்க. அவர் சொன்னார், ஒரு மருந்தும் குறுமருந்து சற்குறு மருந்து ஒப்பற்ற மருந்தை நான் சிலுவை மிசை கண்டேனே. கைகளை தட்டி, மூவாத முதலவனை முதுசுருதி மொழிப்பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாதபடி தனுவெடுத்து துஜங்கட்டுண்ட தேவாதி தேவனை நான் சிலுவை மிசை கண்டேனே. மூவினைக்கும் முதலாம் மும்முதலும் ஒரு முதலாம் தேவினைக்கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தரிந்தம் தீவினைக்கோர் அருமருந்தை நான் சிலுவை மிசை கண்டேனே. கைகளை தட்டி, கிருஷ்ணபிள்ளை சொல்றார், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அந்த மருந்து. கிருஷ்ணபிள்ளைக்கு வெளிப்பட்ட மருந்து, பரமசிவ மகனுக்கு வெளிப்பட்ட மருந்து உங்களுக்கு வெளிப்படாதா? கைகளை தட்டுங்களேன். என்னுடைய நோயை மாற்றின இறைவன். 4 வரி அந்த அந்த பாட்டு பாட்டாம 4 வரி பாடுறேன். 6 சுருதிப்படி. மூவாத முதலவனை முதுசுருதி மொழி பொருளை போவாத பெருங்குணச்ச உத்தமனை சாவாத படிகாக்க சனுவெடுத்து துஜம் கட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மிசை கண்டேனே. மூவாத முதலவனை முதுசுருதி மொழி பொருளை ஓவாத பெரும் குணச்ச உத்தமனை உலகனைத்தும் சாவாத படி காக்க அனுவெடுத்து துஜங்கட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மிசை கண்டேனே. மூவினைக்கும் முதலாம் மும்முதலும் ஒரு முதலாய் தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம் நாவினை கொண்டே தறிய நல்லறத்தின் தனி தாயே தீவினைக்கோர் அருமருந்தை சிலுவை மிசை
ஒளியில் கதிர் பரப்பும் களங்கமின் நீதியின் சுடரை பாயொளிக்குள் பசும் பொன்னை பணிக்கரும் சிந்தாமணியை தூயொளிக்குள் நின்னிலத்தை ஊதாத சுடர் விளக்கை சேயொளிக்குள் செம்மணியை சிலுவை மிசை கண்டேனே. கைகளை தட்டி கள்ளமுறும் கடையேனும் கடைந்தேற பெரும் கருணை வெள்ளம் முகந்தருள் பொழியும் விமலலோச்சன நிதியை உள்ளமுவ பொருதேனை உயிர்க்குயிரை உலவாத எள்ளமுதை தீங்கனியை சிலுவை மிசை கண்டேனே. தெள்ளமுதை தீங்கனியை சிலுவை மிசை கண்டேனே. கைகளை தட்டி. ஏசுதாஸ் இல்லை, கிறிஸ்துதாசும் இல்லை, ஆல்பர்ட்டும் இல்லை, சாமுவேலும் அல்ல. கிருஷ்ண பிள்ளை சொன்னார், அந்த மருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேனப்பா. தீவினைக்கோர் ஒரு மருந்தை சிலுவை மிசை கண்டேனே. மகிமையின் தேவன் அதை செய்தார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவருடைய கரத்தில் இருக்கிறார்களாம். அவருடைய வார்த்தையினால் போதனை அடைந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய கரம் இன்றைக்கு இரவு இறங்கி வரப்போகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று. வேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கின உடனே ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசித்த பொழுது ஏசாயா 53:5 என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இறைவன் என்று சொல்லுகிறார்கள், அவர்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இறைவன் எதற்காக சிலுவையில் பாடுபட வேண்டும்? கைகளும் கால்களும் எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? எதற்காக அவர் காயப்பட வேண்டும் என்று என் உள்ளம் ஏற்க மறுத்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கில் நிமித்தவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமடைகிறோம். ஒரே சந்தேகம், 1986ஆம் ஆண்டு வாக்கில் மதுரைக்கு முதல் முறையாக ஆண்டுடைய அருள் செய்தி கொண்டு வந்தேன். அங்கே அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை போதவருடைய வீட்டில் தங்கியிருந்தேன். இரவு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்ததும் அவருடைய தகப்பனார், அவர் பேர் தங்கராஜ், அவரிடத்தில் பேச்சு கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க என்று கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி நான் ஒரு பிறவிலே இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், ஸ்ட்ராங், ரொம்ப வைராக்கியமான இந்த குடும்பத்தை சேர்ந்த, கிறிஸ்தவனா அறவே பிடிக்காது எனக்கு. 22 வயது வாலிபனாக இருந்தேன். பட்டாளத்தில் இராணுவ வீரனாக பணிபுரிந்தேன். அன்றைய காலகட்டங்களில் கிறிஸ்துவ என்றாலே தாழ்ந்தவர்கள் என்று எண்ணப்பட்ட காலகட்டம். எனவே அவ்வளவு கீழ்ச்சரமாக நினைப்பேன் அவர்களை. நான் ஒரு ஓவியனும் கூட, ஆர்டிஸ்ட், படம் வரைகிறவன். விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கினேன். ஒவ்வொரு வருடமும் இராணுவத்தில் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட போட்டியில் நான் தான் தங்க பதக்கத்தை தட்டி கொண்டு போவேன். அந்த விளையாட்டின் சாராம்சம் இதுதான். உயர்ந்த கோபுரம் ஒன்று இருக்கும், அதில் மேல் ஏற வேண்டும். கீழே ஒரு நீச்சல் குளம், தண்ணீர் தடாகம் இருக்கும்.
அங்கே இருந்து 3 முறை துப்பாக்கி ஒலிக்கும் போது கர்ணம் அடித்து சாகசங்களை செய்து சரியாக அந்த குளத்தில் குதித்து நீந்த வேண்டும். இதுதான் அந்த போட்டி. ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு தான் பரிசு கிடைத்தது. குறிப்பிட்ட அந்த வருஷமும் வந்தது. பலர் பங்கு பெற்றார்கள், நானும் பங்கெடுத்தேன். இராணுவ வீரர்களும் சரி, பார்வையாளர்களும் சரி கூச்சல் போட்டார்கள். இந்த வருடமும் தங்கராஜுக்கு தான் அந்த பரிசு, இந்த வருடம் அவர்தான் தட்டி கொண்டு போகிறார் என்று ஆரவாரம் செய்தார்கள். எல்லோரும் ஏறினார்கள், இறங்கினார்கள். கடைசி என் பெயர் வாசிக்கப்பட்டது. நான் கம்பீரத்தோடு அந்த படிகளை கடகடன்னு மேலே போனேன். முதல் முறை துப்பாக்கி ஒலித்தது ஓசை. அங்கே இருந்து கர்ணங்களை அடித்து பல சாகசங்களை செய்து நேராக வந்து தண்ணீர் விழுந்தேன். கரகோஷம் வானை பிளந்தது. மக்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். தங்கராஜ், இந்த ஆண்டு நீங்கள் தான் முதல் பரிசை தட்டி கொண்டு போகிறீர்கள், உங்களுக்குத்தான் இந்த முதல் பரிசு. எனக்கு பெருமை தலைகால் புரியவில்லை, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. 2வது முறையும் துப்பாக்கி ஒலித்தது. நான் போனேன், அதே போல் குதித்தேன். பல சாகசங்களை செய்து முன்னாடி விட அதிகம் செய்து கீழே வந்து தண்ணீர் விழுந்தேன், நீந்தி கரை சேர்ந்தேன். இன்னும் ஒரே ஒரு முறை. கடைசியாக துப்பாக்கி ஒலித்தது. எல்லோரும் எழுந்திருந்து ஆர்ப்பரித்தார்கள். நேராக மேலே போனேன். 3ஆம் விசை துப்பாக்கி ஒலித்தது. அங்கே இருந்து கீழே குதித்தேன். பாருங்கள், பல கர்ணங்களை எடுத்து கீழே வந்தேன். நேராக வந்தேன். தண்ணீரில் விழவில்லை, தரையில் விழுந்து விட்டேன். அடுத்த செகண்ட் என்று கால்கள் எலும்புகள் மாவை போல நொறுங்கி போனது. ஐயோ செத்தேன் என்று கூச்சல் போட்டேன். எல்லோரும் அதிர்ந்தார்கள். ஐயோ தங்கராஜ் இப்படி விழுந்துட்டாரே. அடுத்த செகண்ட் மயக்கத்தில் ஆனேன். ஸ்ட்ரெச்சர் வந்தது, தூக்கி கொண்டு போனார்கள் மருத்துவமனைக்கு. வைத்தியர்கள் பரிசோதனை செய்தார்கள். சொன்னார்கள் ஒரு 3-4 வாரத்தில் சரியாகிவிடும், வைத்தியம் பார்த்தால் போதும் என்று டாக்டர்கள் வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார்கள். 3 வாரமானது, 4 வாரமானது, 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதமானது. கால் சரியான பாடில்லை. என இந்த இராணுவ வைத்தியர்களே தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு முறிவு நிபுணர் என்னை பரிசோதித்தார். அவர்தான் சிகிச்சை செய்தார். 6 மாதங்களுக்கு பின்பு என் கால்களை பரிசோதித்து செய்துவிட்டு சொன்னார், இந்த கால் அழுகிவிட்டது, ஒன்றுக்கு உதவாமல் போய்விட்டது, இந்த கால்களை 2ஐயும் வெட்டி எடுக்க வேண்டும் என்றால் மட்டுமே நீங்கள் உயிர் பிழைக்க முடியும் என்று. வானமே இடிந்து தலையில் விழுந்தது போல. 22 வயது, திருமணமாகவில்லை, ஒரு நன்மையும் அனுபவிக்கவில்லை. கூச்சல் போட்டேன், ஐயோ என் வாழ்வுக்கு அசந்து விட்டது. என் உறவினர்கள் பெற்றோர்கள் வந்தார்கள், பல கோயில்களுக்கு போனார்கள், என்னை அழைச்சு கொண்டு போனார்கள், முயற்சி பண்ணினார்கள், வைத்தியர்களை பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அது அப்படியே இருக்கட்டும். அந்த 6 மாத காலம் இராணுவ மருத்துவமனையில் இருக்கும்போது பல டாக்டர்ஸ் என்னை வந்து பரிசோதனை செய்தார்கள். பல செவிலியர்கள், நர்சஸ் வந்து என்னை கவனித்து கொண்டார்கள். அதில் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்க ஒரு அம்மா வருவார்கள். என்னை பார்த்து சிகிச்சை செய்வார்கள், அன்போடு விசாரிப்பார்கள். என் அன்பு மகனே தங்கராஜ், சாப்பிட்டியாப்பா? கால் வலிக்குதா? ஒன்று செய்யாது, பயப்படாத, ஆறுதலை சொல்வார்கள். அந்த வாக்கு, அந்த வார்த்தை, அன்பு என் இருதயத்தை கவர்ந்தது. நான் கேட்டேன், அம்மா நிறைய பேர் வந்து என்னை கவனிக்கிறாங்க, நீங்க மட்டும் என்னிடத்தில் இவ்வளவு அன்பாய் பேசுகிறீர்களே, காரணம் என்ன? அவர் சொன்னாள், நான் ஒரு கிறிஸ்தவள். கைகளை தட்டி, இயேசு கிறிஸ்து என் மீது வைத்த அன்பை உனக்கு காண்பிக்கிறேன். கிறிஸ்தவன் சொன்னதுதான் எனக்கு மிளகாயை கடித்தது போல கோபம் வந்தது. ஓ, இப்படி நைஸாக பேசிதான் மதம் மாற்றி விடுவீர்கள், இனிமேல் பக்கத்தில் வராதுங்கள், போங்க. டாக்டர்கள் அந்த காலை வெட்டணும்னு சொன்னாங்க, அழுதார். போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க, தங்கராஜ், எது எப்படி இருக்கோ தெரியாது, நீ வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்பு உன் கால்களுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளது. கைகளை சட்டி, நீ வெறுக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரத்தில் இருக்கிற அந்த தழும்பு தான் உன் கால்களை சுகமாக்க வல்லமை உள்ளது. என் அன்பு மகனே,
இயேசுவின் தழும்பு உன்னை சுகமாக்கும் என்றார். மீண்டும் கோபம், அவர்களை பார்த்தாலே பிடிக்காது. சரி, ஒரு வாரத்தில் என் கால்களை வெட்டி எடுப்பதற்காக இன்னொரு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். போகுமன் இந்த அம்மா நம்ம அன்பாக கவனித்துக் கொண்டார்களே. நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க சொன்னாங்க, ஒன்றும் வேண்டாம்ப்பா, எனக்கு நீ நல்ல படம் வரைவே அம்மா, கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு படம் வரைஞ்சி தருவியா? கட்டாயம், மாதிரி படத்தையும் பேப்பர் பென்சில் தாங்க, நான் வரைஞ்சி தருகிறேன். பேப்பரை கொடுத்தார்கள், பென்சிலை கொடுத்தார்கள், மாதிரி படத்தை கொடுத்தார்கள். நெருப்பினால் சுட்டது போல தங்கராஜுக்கு கோபம். சிலுவையில் இயேசு தொங்குவதை போல ஓவியக்காரன் வரைந்து வைத்திருந்தான். அந்த படத்தை கொடுத்தார்கள். தங்கராஜு கோபம் வந்தது. மறுபடியும் கிறிஸ்தவனாக்கும் முயற்சியா, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கூச்சல் போட்டார். கண்ணா பெண்ணா என்று ஏசினான். கெட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசவில்லை. தூக்கி எறிந்தான் படத்தையும் பேப்பரையும் பென்சிலையும். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், என் அன்பு மகனே தங்கராஜ், நீ வெறுக்கிற இயேசு கிறிஸ்துவின் தழும்புதான் உன் கால்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளது. கைகளை சட்டி, இயேசுவின் தழும்பு உன்னை சுகமாக்கும். போய்விட்டார்கள். ராத்திரி யோசித்து பார்த்த, நாம என்ன மதமா மாற போறோம்? இந்த அம்மா கேட்ட ஒரு படத்தை வரைஞ்சு கொடுத்தாதான் என்ன? பக்கத்து படுக்கைக்கார அந்த படத்தையும் பேப்பர் பென்சிலை எடுங்கினார். எடுத்து கொடுத்தார்கள். கவனமாய் பார்த்து பார்த்து வரைந்தார். வரைந்து விட்டு மாதிரி படத்தையும் தான் வரைந்த படத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார். இயேசுவின் கரங்களில் ஓர் காயம், அதிலிருந்து சொட்டுகிற 2 இரத்த துளிகள். கால்களில் காயம், அதிலிருந்து வடியும் இரத்த துளிகள். சிரசில் காயம், அதிலிருந்து வடியும் இரத்த துளிகள். விழாவில் காயம், கொட்டுகிற இரத்த குவியல். நினைத்து பார்த்தார். இறைவன் என்று சொல்லுகிறார்கள், உலகத்தையே உண்டாக்கின என்று சொல்லுகிறார்கள், இவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார்கள். இவர் கரத்தில் எதற்கு காயம்? இவர் கால்களில் எதற்கு காயம்? இவர் சிரசில் எதற்கு காயம்? இவர் விழாவில் எதற்கு இவ்வளவு பெரிய காயம்? யோசித்து யோசித்து பார்த்தார். அப்பொழுதுதான் அந்த தாய் சொன்னது ஞாபகத்து, 2000 வருஷங்களுக்கு முன்பு தங்கராஜ், உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய நோய்க்காக என்னுடைய நோய்க்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக சிலுவையில் தெய்வம் வந்து மனிதனாய் அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தாரப்பா. கால்களையும் கைகளையும் ஆணிகளால் அடித்தார்கள், காரி சுப்பினார்கள், கன்னச்சில் அறைந்தார்கள். 40க்கு 39 கசகடியை அடித்து உளப்பெற்ற நிலச்சை போல அங்கமெல்லாம் பீத்து எடுத்தார்கள். தங்கராஜ், எதற்கு? அந்த தழும்புகள் தான் உன்னை சுகமாக்கும் என்பதற்காக. அந்த இயேசு கிறிஸ்துவின் தழும்பு உன்னை சுகமாக்க வல்லமை உள்ளது. யோசித்து பார்த்தார். வைத்தியர்களை நம்பினோம், பிரயோஜனம் இல்லை. வேற சக்திகளை நம்பி பார்த்தோம், பிரயோஜனம் இல்லை. ஏன் நம்ம மதமா மாற போறோம்? இந்த இயேசுநாதர் தழும்புக்கு தான் குணமாக்கும் சக்தி இருக்குன்னு அம்மா சொன்னாங்களே. ஒரு விஷயம், அவர் ஏன் அழைக்க கூடாது? நாளைக்கு என் 2 கால் வெட்டி விடுவார்கள், கடைசி முயற்சியா அதை ஏன் செய்யக்கூடாது? அப்படியே அந்த படத்தை பார்த்தார். இயேசுவின் காயங்களை தன் மனக்கண்கள் முன் கொண்டு வந்தார். சொன்னார், இயேசுநாதரே, நீ யாருன்னு தெரியாது. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, உங்க கையில் இருக்கிற தழும்பு தான் என்னுடைய காலுக்கு சோங் கொடுக்கணும். என்னையும் தொட்டருளும், என் இருதயத்துக்குள்ளும் மாறும், என்னையும் மன்னித்தருளும் கெஞ்சினார். இரவு 1:30 மணி. அந்த இடம் முழு தேவ சமாதானத்தை நிறைந்தது. ஒரு பிரசன்னம் வரை நிரப்பியது. அவருடைய இருதயத்தில் நம்பிக்கை பிறந்தது. இயேசுநாதர் என்னை தொற்றுவாரு, என் கால்கள் வெட்டப்பட மாட்டாது நம்பிக்கை வந்தது. அடுத்த நாள் அந்த படத்தை கொடுத்தார். யாத்திரை புறப்பட்டது. எந்த வைத்தியர், சிறப்பு எலும்பு சிகிச்சை நிபுணர் அவரை சோதித்தாரோ அவர்தான் இதோ அந்த கால்களை வெட்டி எடுக்க போகிறார். அந்த ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போனார்கள். அவர் சொன்னார், தங்கராஜ், நான் ஒரு ஊசி மருந்து, மயக்க மருந்து செலுத்துவேன். இந்த சுத்தியில் போன்ற கருவியினால் உங்கள் கால் கட்டை விரலில் 3 முறை தட்டுவேன். உங்களால் முடிந்தால் அந்த விரலை அசைத்து காட்டுங்கள். அது அசைந்து விட்டால் இந்த காலை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதம் இந்த சோதனைத்தான் நான் செய்திருக்கிறேன். உங்கள் கால்கள் எல்லாம் அழுகிவிட்டது, அசையாது என்றார். அப்பொழுதும் தங்கராஜ் சொன்னார், ஐயா, இயேசுநாதருடைய தழும்பு என்னை சுகமாக்கும். கைகளை தட்டி, இயேசுவின் தழும்பு என்னை குணமாக்கும். ஊசியை போட்டார்கள். தங்கராஜ் 1 என்று சொல்லுங்கள். 1.
இயேசுவின் தழும்பு என்னை சுகமாக்கும். தங்கராஜ் 2 என்று சொல்லுங்கள். 2. இயேசுவின் தழும்பு என்னை சுகமாக்கும். 3 என்று சொல்லுங்கள். 3. இயேசுவின் தழும்பு என்னை சுகமாக்கும். அப்படியே மயங்கினார். என்ன அதிசயம்! அந்த சுத்தியலை வைத்து அந்த கட்டை விரலில் அந்த டாக்டர் 6 மாதம் சோதித்த டாக்டர் அடித்தார். அந்த கட்டை விரல் அப்படியே அசைய ஆரம்பித்தது. கைகளை தட்டி எங்கோ இருந்து மின்சாரம் போன்ற சக்தி. டாக்டருக்கு ஆச்சரியம், என்ன இது எப்படி நடந்தது? ஆபரேஷன் வேண்டாம், வார்டுக்கு கொண்டு போகின்றார். வார்டுக்கு போனார். மயக்கம் தெளிந்தது. தங்கராஜ் எழும்பி உட்கார்ந்தார். கட்டிலை விட்டு குதிச்சார். அங்குமிங்கு ஓட ஆரம்பித்தார் கைகளை சாட்டி. வைத்தியர்கள் எல்லாம் கூடினார்கள், நர்சஸ் எல்லாம் கூடினார்கள். தங்கராஜ் எப்படி நடந்தது இது? தங்கராஜ் சொன்னார், நான் வெறுத்த இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் என்னை சுகமாக்கிற்று. கைகளை சட்டி இயேசுவின் தழும்பு என்னை குணமாக்கிற்று. அன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை எடுத்தேன் தம்பி. நான் பார்க்கும்பொழுது அவருக்கு 65 வயது. இன்று வரை அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். கைகளை சட்டி திடகாட்சியமாய் ஓடினார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரம், அந்த கரத்தில் இருக்கும் தழும்பு மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கு இரவு கைகளை சட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, மதம் மாற்றும் விஷயத்துக்கு இங்கே வேலையே இல்லை. உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்புகளை யாரையாவது மாற்றினால் போதுமே என்றுதானே ஓடி போகிறீர்கள். தெய்வத்தை தேடி ஜனங்கள் ஓடுகிறது. ஒரு ஆறுதல் வார்த்தை கிடைக்காதா? 50 வயது ஆகட்டுமே, 80 வயது ஆகட்டுமே, ஒரு பெரியவர் அழும்போது ஒரு 25 வயசு பையன் அவரை மார்பிலை அணைத்து வைத்துக் கொண்டு 2 தட்டு தட்டும் போது எத்தனை சந்தோஷம்! ஐயா அழாதீங்க அப்படி தட்டும்போது எவ்வளவு ஆறுதல்! நாம் இருதயம் இயங்குகிறது ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக. இந்த உலகம் கொடுக்கிறதா? கேள்விக்குறி. ஆனால் இயேசு தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். கைகளை தட்டி ஐ வில் கிவ் யூ மை ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ மை பீஸ். என்னுடைய சமாதானம், என்னுடைய இளைப்பாறுதலை தரேனப்பா இன்றைக்கு இரவு. ஹல்லேலூயா. லூக்கா 19:10 சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறது. அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற இறைவன் இந்த நாளின் செய்தி ஆசீர்வாதத்தை தரும்படி சங்க வேதநாயக சாஸ்திரர் பாடிய பழம்பெரும் கீர்த்தனை பாடல் ஒன்றை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த குணாளா ஆதத்தின் தீதற்ற மனுவேலா எமை ஆண்டு கொண்டாரே, பரஞ்சமை ஆண்டு கொண்டாரே. ஞானாதிக்கத்துறையே, ஞானாதிக்கத்துறையே, அனந்த ஞான சொரூபா. சொருபா நம்மாவே அனந்த ஞான சொருபா, அனந்த ஞான சொருபா நம்மாவே அனந்த ஞான சொருபா. மகிமையின்
கர்த்தாவே காத்திரனே திர பர்த்தாவே கனகொள் மகிமையின் கர்த்தாவே காத்திரனே திர பர்த்தாவே நரர் காண வந்தாரே பரம் நரர் காண வந்தாரே காண வந்தாரே பரம் நரர் காண வந்தாரே கருணாகர தேவே தேவே அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமாவே அனந்த ஞான சொரூபா அனந்த ஞான சொரூபா நமாவே அனந்த ஞான சொரூபா പരമാനന്ദ ഗുണള ആദത്തിൻ തീരറ്റ മനുവേല அந்த பரமானந்த குணால ஆதத்தின் தீரத்த மனுவேலா ஆண்டு கொண்டாரே பரகனை ஆண்டு கொண்டாரே ஆண்டு கொண்டாரே பரங்கனை ஆண்டு கொண்டாரே ஞானாதிக்க துறையே அனந்த ஞான சொருவா அனந்த ஞான சொருவா நமாவே அனந்த ஞான சொருவா அனந்த ஞான சொருவா நமாவே அனந்த ஞான சொருவா கைகளை தட்டி கொரிமை கோனே ஆரண காரண பெருமானே ஆடுகளுக்கு உரிமை கோனே ஆரண காரண பெருமானே கண்பு கூர்ந்தாரே பரநர கண்பு கூர்ந்தாரே அன்பு கூர்ந்தாரே பரநர கண்பு கூர்ந்தாரே திருவாசன தானே தானே அனந்த ஞான சொருவா அனந்த ஞான சொருவா நமாவே அனந்த ஞான சொருவா அனந்த ஞான சொருவா நமாவே அனந்த ஞான சொருவா
சாபத்தை ஏற்றாரே. பந்தம் துயரம் தீர்த்தாரே, பாவத்தை சாபத்தை ஏற்றாரே. என்னை பார்க்க வந்தாரே பரம், என்னை பார்க்க வந்தாரே, பார்க்க வந்தாரே பரம், என்னை பார்க்க வந்தாரே. பரமாதிக்கத்தோரே தோரே அனந்த ஞான சொருவா, அனந்த ஞான சொருவா நமாவே, அனந்த ஞான சொருவா, அனந்த ஞான சொருவா நமாவே, அனந்த ஞான சொருவா, அனந்த ஞான சொருவா, அனந்த ஞான சொருவா. கைகளை சட்டி. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுநாதர் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் தான். கைகளை தட்டி. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கரத்திற்கு வல்லமை இருக்கிறது என்று தியானிக்கிறோம். அது சுகமாக்கும் கரம், வல்லமைகளை செய்யும் கரம். இரண்டாவது கண்ணீரை துடைக்கும் கரமா. வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்பதற்கு சொக்கம் மிகுந்தவன் என்று அர்த்தமாம். அவன் தலையெழுத்தை நொந்து கொள்ளவில்லை, தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தை நம்பினான். கைகளை சட்டி. அந்த கரம் அவன் தலையெழுத்தை மாற்றியது. எசேக்கியா வியாதியாய் கிடக்கிறான். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனை பார்க்க போகிறான். ஆண்டவருடைய அருள் வாக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. அவன் சொன்னான், எசேக்கியா சீக்கிரம் செத்து போயிருவேப்பா, வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி உயில் எழுதி வச்சிரு, சொத்து பத்தெல்லாம் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு ரெடியாக செத்து போயிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? செத்து போயிடுவேன்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் சொன்னது நடக்கத்தான் செய்யும். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறதே, அவங்க சொன்னது நடக்கணும். இல்லாட்டி கள்ள தீர்க்கதரிசின்னு பட்டம் கட்டிடுவாங்க. தேவனுடைய மனிதன் எந்த மனிதனை சபிப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. வீடு கட்டுவதற்கு கொத்தனார், வழக்கு வம்பிலாம் வக்கீல், போலீஸு, மருத்துவத்துக்கு டாக்டர், ஆசீர்வதிப்பதுக்கு நான் யாருங்க சார்? என்னுடைய வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஆசாரியர்களை நியமித்தார். கைகளை தட்டி. அதாவது பாஸ்டர்மார்களை, தேவனுடைய மனிதர்களை அவர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆண்டவர்ட்ட இருந்து. நீ ஜனங்களை ஆசீர்வதிப்பதை ஒழிய வேற ஒன்றும் செஞ்சிடாத. சத்துருவை கூட ஆசீர்வதி. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். நாம பகைக்காதவங்களையும் சபிக்கிறோம். நம்ம வாழ்க்கை தான் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் வளர்ச்சிக்கு குறைவா இருக்கிறது. பாருங்களேன், மற்றவர்களை காண்பிக்கிற நம்முடைய குணலட்சணங்கள் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரும். கைகளை தட்டி. இந்த எசேக்கியாவுக்கும் அருள்வாக்கு வந்தது. ஏசாவும் நினைச்சா நம்ம சொன்னது நடந்துடும், ராஜாவே செத்து போயிடான்னு சொல்லிட்டோம், நாளைக்கு செத்துட்டா நம்ம பேர் மேகசின்ல போட்டுடலாம். அரசனுக்கு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசி இந்த பட்டணத்துக்கு வருகிறார். செத்து போன்னு சொன்னாரியா, அப்படியே செத்து போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். கைகளை சட்டி. இந்த கிராமத்துக்கு ஒரு தேவ மனிதன் வந்தால் இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த கிராமத்துக்கு மழை வர வேண்டும்.
இந்த மக்கள் எல்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கைகளை தட்டி. அவருக்கு பேர் தான் தேவனுடைய மனிதன். ஆண்டவர் எந்த மதத்தையும் பார்த்து ஆசீர்வதிக்கலைங்க. யோவான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். யோவான் ஸ்தானகர், யூதர்களின் பாவத்தை போக்குறவர் வருகிறார். இன்ன ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த இவர் வருகிறார். அது கத்தோலிக்கரை ஆசீர்வதிப்ப, சிஎஸ்ஐயை ஆசீர்வதிக்க, பெந்தகோஸ்தேயுடைய பாவத்தை சுமந்திருக்கிறவர் இவர் வருகிறார் அப்படின்னு எழுதலைங்க. இன்னும் ஜாதியை பாவத்தை சுமந்திருக்கிறவர், இன்னும் மதத்தினுடைய பாவத்தை சுமந்திருக்கின்ற அறிமுகப்படுத்தல. அவன் அறிமுகப்படுத்தினான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கைகளை தட்டி. இயேசு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் கிறிஸ்தவர்களுக்கு ஒளி, இன்ன ஜாதியானுக்கு ஒளி, இன்ன சபைக்காரனுக்கு ஒளி, இந்த பெந்தகோஸ்துக்காரனுக்கு ஒளிலாம் சொல்லுங்க. ஐ அம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நான் உலகின் ஒளி. கைகளை தட்டி. எனவேதான் கிறிஸ்துவின் நாமம் ஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது. மகாத்மா சொன்னார், நல்ல குருவுக்கு, ஒழுங்கான குருவுக்கு ஒழுங்கற்ற சீடர்கள். ஒழுங்கான குருவுக்கு ஒழுங்கற்ற சீடர்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மியூசியத்தில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறார். சென்ட்ரல் பாஸ்டர் கூட அப்படி எழுத மாட்டார். எங்கள் இந்திய தேசம் என்றைக்கு தங்களை பரிசுத்த ஆவியனுடைய ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவின் ஆளுகை கொடுக்கிறதோ அன்றைக்கு இந்தியா கிறிஸ்தவ நாடாய் மாறிவிடும். கைகளை தட்டி. பரிசுத்த நிரம்புறதுக்குன்னு எழுதலைங்க, பரிசுத்தாவை பெறதுக்கிற ஆளுகை, ரூலிங், நடத்துதலுக்கு. கைகளை தட்டி. அவருடைய நடத்துதலுக்கு என்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறதோ இந்தியா, அன்றைக்கு எங்க நாடு கிறிஸ்தவ நாடா மாறிடும். கிறிஸ்தவம் என்பது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வு சார்ந்த விஷயம். கைகளை தட்டி. இந்துயிசம், ஜூடாயிசம், இஸ்லாமிசம், சிக்கிசம் எல்லாம் இசம் என்றே வரும். ஆனா கிறிஸ்தவம் என்று வரும்பொழுது கிறிஸ்டியானிசம் அல்ல, கிறிஸ்டியானிட்டி. இசம் என்றால் என்ன, இட்டி என்றால் என்ன? இசம் என்று சொன்னால் மதம் அல்லது மார்க்கம். யானைக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? மதம் பிடிச்சிருச்சு. அந்த மத வெறியினால் தான் சகோதர பகை உண்டாகும். நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் மாமா இருப்பான், சித்தப்பா இருப்பான். எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. நானும் என் 5 சகோதரிகள் மட்டும்தான் இந்த கிறிஸ்தவர்கள். பாக்கி இருக்கிறாங்க. பாக்கியலட்சுமி ஸ்டோர்ஸ், ஏபிஎஸ் உள்ளாடை உலகம், அம்சவல்லி, இப்படி பேரெல்லாம் எங்கள் சம்மந்தக்காரங்க, தங்கச்சிங்க. ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்கள் இல்லை. எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். மற்ற எல்லாரும் எங்கள் உறவினர்கள் எல்லாம் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள். பொட்டு போட மங்களகரமாக வந்து நிற்பார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவங்களை சொல்லுவார்கள், நீ புனிதமான வேலையை செய்கிறாய். கைகளை தட்டி. 50 வயது 60 வயது எங்கள் மாமா என் காலில் விழுந்து வணங்குவார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் போடப்பா, உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, டிவிலெல்லாம் பேசுகிறியாம்மா. பகவான் யாருக்கும் இந்த வரங்களை கொடுப்பதில்லை, இந்த பாக்கியத்தை கொடுப்பதில்லை, உனக்கு கொடுத்துருக்கிறார். உன் கையில் ஆசீர்வாதம் வாங்குறது பாக்கி. மாமா நீங்கள் என்னைட்டு ஆசீர்வாதம், நீ எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாய் என்பார். கைகளை தட்டி. நம்மளால் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் சொல்லுவானா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். கைகளை தட்டி. கர்த்தருக்கு பயப்படுகிற, உன்னை கனப்படுத்துவர்களை நானும் கனப்படு, உன்னை ஆசீர்வதிக்கலை நானும் ஆசீர்வதிப்பேன். தீர்க்கதரிசிக்கு ஒரு குணம் இருக்க வேண்டும். சாபம் ஒரு இடத்துக்கு வருமானால் அவன் கதறி அழ வேண்டும். கைகளை தட்டி. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டில் ஒரு வரி சொன்னார், இரவும் பகலும் அழுது ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. ஒரே தீர்க்கதரிசி 2 பேரை அபிஷேகம் பண்ணுகிறான். சாமுவேல் சவுலையும் அபிஷேகம் பண்ணுகிறான், தாவீதையும் அபிஷேகம் பண்ணுகிறான். சவுலை அபிஷேகம் பண்ணினா அதே கர்த்தர் சொல்ல, சவுலை இறக்கிட்டு தாவீதை வைடான்னு சொன்னா ராத்திரி முழுவதும் சாமுவேல் அழுதாமா. எதற்கு? ஐயோ எதுக்கு ஆண்டவரே சவுலை இறக்குறீங்க? அதான் அப்பாவுடைய இருதயம், ஃபாதர்ஸ் ஹார்ட். ஒரு பாஸ்டர், ஒரு தேவ மனிதன், ஒரு சபை தந்தையின் இருதயம் உடையதாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி. தகப்பனுடைய இருதயம் இருக்க வேண்டும். யாருக்குனாலும் அழணும். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க,
ஒருத்தியை தூத்துக்குடியில் கட்டி கொடுத்துருந்துச்சு, உப்பளம் வச்சுருந்தா. என்னது வச்சுருந்தா? இன்னும் ஒருத்தியை தஞ்சாவூர் பக்கம் கட்டி கொடுத்துருந்துச்சு, வயல் வச்சுருந்தா. நாள் மூத்த மகா வந்தால் வயல் வச்சுருக்கவா, அப்பா இப்போ தான் கதிர் வாங்கி நிற்கிதுப்பா, நாத்தாங்கல் நட்டுருக்குப்பா, மழை வரணும் ஜெபம் பண்ணுங்கப்பா. சரி மக்களே. அடுத்த நாள் 2வது மகா வந்தா, இப்போ தான் உப்பெல்லாம் அடிச்சிருக்குப்பா, மழையே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. சரி மக்களே. இந்த அப்பா யாருக்காக ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினச்சிங்க? 2 பிள்ளைகளுக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையும் சூரியனையும் வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர். கைகளை தட்டி தெய்வம் பட்சபாதம் உள்ளவர், எல்லாருக்கும் வேண்டியும் நல்லார் ஒரு பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி புல்லுக்கு உங்கள் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒரு பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. ஔவையார் சொன்ன வயலுக்கு பாய்ச்சின நேரத்து அது வயலுக்கு நெல்லுக்கு பாய்ஞ்ச போக எடுத்து விட்டா எங்கே பாயும்? புல்லுக்கும் பாயும். நல்லார் ஒரு பொருட்டு. நீதிமான் ஒருவர் இந்த கிராமத்தில் இருந்தால் இந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம். கைகளை தட்டி ஒரு தேவனுடைய சபை இந்த கிராமத்தில் இருந்தால் அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம். யாரையும் மதம் மாற்றுவதற்கோ சபிப்பதற்கோ அல்ல, தேவனுடைய சபை உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நேற்ற காலத்தில் இந்த மழை பெய்வதற்கு, உங்கள் குடும்பங்கள் சேமமாக இருப்பதற்கு ஒரு பாதுகாவின் காவலராக தேவ மனிதர்கள் உங்கள் கிராமத்தில் இயேசு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு சபை அதற்குத்தான் வைத்திருக்கிறார், ஒரு பாஸ்டரை அதற்குத்தான் வைத்திருக்கிறார். எங்கள் கிராமம் என்னுடைய குடும்பம், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு இல்லை, இந்த கிராமத்துக்காக வைத்திருக்கிறார். எங்கள் கிராமத்தை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பக்கத்துல சுப்பிரமணிய மகளுக்கு சோமலியா ஐயா சுகமாக்குங்கப்பா. அந்த ஏழை பிள்ளை எங்கே போவான்? அழுகிறது யாரு? தேவ மனிதன். அவர் கிறிஸ்தவரா? இல்லை. நம்முடைய கிராமம், நம்முடைய மக்கள், நம்முடைய இனம், நம்முடைய மகன், நம்முடைய சொந்தம். கண்ணார ஒரு துடிதுடிக்கும் காட்சியை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? அதற்குத்தான் திருச்சபை, அதற்குத்தான் ஊழியம், அதற்குத்தான் என்னை போன்ற உங்களை போன்ற தீர்க்கதரிசிகள். கைகளை சட்டி மக்களுக்காக பரிதபிக்கிறவர்கள், மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள். எசேக்கியாவை சொல்லிட்டு ஏசாயா போயிட்டார், அவர் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த எசேக்கியாவுக்கு தெரியும் சொன்னது கர்த்தர்னா அந்த மாற்றக்கூடியவரும் அவர்தான். கைகளை சட்டி எழுதினது அவர்னா அந்த விதியை மாற்றக்கூடியதும் அவர் தான். எசேக்கியாட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கலைங்க, அப்படி சுவர்புறமாய் திரும்பி மனம் கசந்து அழுதான். இறைவனே, என் தேவனே, என நினைத்தருளும், ஐயோ என நினைத்தருளும். அவன் கண்ணீர் ஆராய் கொட்டியது. ஆண்டருடைய திட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரே சக்தி அவரிடத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு இருக்கிறது. கைகளை தட்டி ஒரே சக்தி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அந்த சக்தி இருக்கிறது. தேவரீரின் அலைச்சலை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்குது. லாக்கரில் வச்சிருங்க, உங்க அக்கௌண்ட்ல தான் அது இருக்கு. கைகளை சட்டி வாசிக்கும் போது நீங்க துருத்தினா என்னென்னமோ நினைச்சிருப்பீங்க. ஆண்டவரே, நான் வடிக்கிற கண்ணீரெல்லாம் எங்க இருக்குது? உங்களுடைய கணக்கில் இருக்குது, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் தாங்க, வட்டியோடு தாங்க. கைகளை சட்டி பெர்சிய தேசத்தில் ஒரு பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வினோதமான ஒரு பழக்கம் இருக்கிறது. யாராவது இறந்து விட்டால் அந்த பிணத்தை சுற்றி உட்கார்ந்து எல்லோரும் அழுவார்கள். அந்த ஜாதியின் தலைவர் அல்லது அந்த சங்கத்தின் தலைவர், அது குடும்பத்தின் தலைவர் வருவார், கொஞ்சம் பஞ்சை எடுத்துக்கொண்டு வருவார். ஒரு கண்ணீரிலிருந்து கூட கண்ணீர் கீழே கொட்டாதபடி எல்லா கண்களும் இந்த பஞ்சை ஒற்றுவார். ஒற்றி 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 எல்லா கண்ணீர் ஒரு பாட்டில் பிழிந்து எடுப்பார். ஒன்று அந்த பிணத்தை அடக்கம் பண்ணும் பொழுது எங்களால் முடிந்த கண்ணீர் அஞ்சலில் அந்த பாட்டிலையும் போட்டு புதைச்சிருவாங்க. அல்லது அந்த கண்ணீரை எடுத்து அந்த சங்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். யாருக்காவது சுகவீனம் வந்தால், பிரச்சனை இருக்குமானால் எல்லோரும் ஒரே இடத்தில் ஒருமனப்பட்டு ஒரே மனிதனுக்காக வடித்த கண்ணீர் என்று சொல்லி அதை எடுத்து அந்த வியாதியின் இடத்தில் பூசுவார்களாம். வியாதி போகும் என்று நம்பிக்கை. செத்துப்போன பிணத்தினத்தில் வடித்த கண்ணீருக்கே அவ்வளவு சக்தி உண்டு என்று ஒரு கூட்டம் நம்புமானால், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவிடத்தில் வடிக்கிற கண்ணுக்கு சக்தி இல்லாமல் போயிடுமா? கையை சட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா முற்றத்துக்குத்தான் போயிருப்பான். மறுபடியும் அருள்வாக்கு வருகிறது. உள்ள போனா
பக்கத்தில் போய் நின்னதும் மறுபடியும் பரிசுத்த ஆவி இறங்குகிறார். எந்த எசேக்கியாவை கொண்டு நீ செத்துப்போ என்று சொன்னாரு, அதே எசேக்கியாக்குள் மறுபடியும் அந்த ஆவியானவர் இறங்குகிறார். சொல்லுகிறார், ஏசாயா, எசேக்கியா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டுகிறேன், போ. கைகளை தட்டி கைதட்டு 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 ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் கணக்கில் வச்சாரா? கண்ணீரை துடைக்கும் கரம், உங்கள் கண்ணீரை துடைக்கும் கரம். அழுது புலம்புகிறீர்களோ? எல்லாம் முடிந்தது. I am depressed brother. நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், நான் தாழ்த்தப்பட்டு போய்விட்டேன், மனம் நொறுங்கி இருக்கிறேன் பிரதர், என்ன செய்வேன் எனக்கு தெரியலையே, நாதி எத்த போன நடுவில் செத்த போனமா கிடக்குறேங்க ஐயா, அழுது வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிறேன், என் கண்ணீருக்கு யார் பதில் தருவது? உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உன் நடுவில் இருக்கிறார். கரச்சை நீட்டி மகளே உன் கண்ணீரை துடைப்பார். பிளானையே மாற்றி போடுவார். நீ அவரிடத்தில் அழுகிற கண்ணீருக்கு அத்தனை சக்தி இருக்கிறது. கைகளை தட்டி கண்ணீரை துடைக்கும் கரம், கைகளை தட்டி கண்ணீரை துடைக்கும் கரம், தேவனுடைய கரம் இன்றைக்கு இரவு இறங்கி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பண்ண பழைய பாட்டு இருக்கு, பாடலாமா? சி மைனர். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே,
மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே. மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தரும் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, கர்த்தரும் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. கைகளை சட்டி, கைகளை சட்டை. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைக்கும் கரம். அடுத்து உங்கள் எதிர்காலம் இந்த கரத்தில் தான் இருக்கிறதாம். கைகளை தட்டி. சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கரச்சிற்கும் என்னை துன்பப்படுத்தும் கரச்சுக்கும் என்னை விடுதலையாக்கும். கைகளை சட்டி. நிறைய பேர் நினைக்கிறோம் நம் காலம் படிப்பில் இருக்குது, பணத்தில் இருக்கிறது, வியாபாரத்தில் இருக்கிறது, அழகில் இருக்கிறது, நம்முடைய கரச்சே கலரி பயிட்டில் இருக்கிறது, நம்முடைய செல்வத்தில் இருக்கிறது. நெவர் பிரதர், நெவர் சிஸ்டர். இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதாம். கைகளை சட்டி. நான் பள்ளிக்குள் படிக்கும் பொழுது என்னோடு ஒரு நண்பன் படித்தான். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். அடிக்கடி சொல்லுவான், நான் இன்ஜினியராகி அமெரிக்கா போவேன், இன்ஜினியராகி அமெரிக்கா போவேன். அதை போல் கஷ்டப்பட்டு படித்தான். அவருடைய தாய் தகப்பன்மார்கள் கடன் உடன் வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள். இப்போ வெளிநாடு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம்.
இந்த பக்கத்தில் இருக்கிற தோவாளைக்கு போயிட்டு வர்றது மாதிரி போட்டு வந்துடுறேன். அந்த காலத்தில் அமெரிக்காவிலோ ஜுபாவிலோ ஒட்டகம் மேய்ச்சாலும் சரி, இங்கே பயங்கரமான பெருமை. அங்கே போய் பார்த்தால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் என்று. நான் வெளிநாடுக்கு போகும்பொழுதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். என் கன்னத்தை பிடித்து முத்தம் கொடுப்பார்கள். அண்ணே, அங்கிள், அப்படியே கண்ணீர் கொட்டுவார்கள். ஹோம் சிக்கும்பாங்களே, வீட்டு நினைவு. வெளியே போனால் தான் அந்த அருமை நமக்கு தெரியும். நாம் நினைக்கிறோம் வீட்டுக்காரர் அங்கே சுகமாக வாழ்கிறார், என் பையன் இங்கே சுகமாக இருக்கிறான். அவர்கள் படும் கஷ்டத்தை நேரடியாக கண்டேன். நான் புறப்படும் நேரம் வந்து வண்டியில் ஏறப்போன என் வண்டியை சுற்றி கொண்டு அழுதார்கள். 1 மணி நேரம் இன்னும் இருங்கன்னு, உங்கள் முகத்தை பார்க்கட்டும். நான் யார்? அவர் கூட பிறந்தவனா? அல்ல பெற்ற தகப்பன? உறவினரா? இல்லை. நம்ம ஊர்லேருந்து யாராவது வரமாட்டார்களா? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து போன ஆத்துமாத்துக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அண்ணன் டிவியில் தான் பார்த்துருக்கேன், அண்ணன் என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். ஒரு ஆறுதல் வார்த்தை ஏதாவது சொல்ல மாட்டேன், நான் ஏங்குவார்கள். பாருங்கள், வெளிநாடு போவது என்பது அந்த காலத்தில் பெருமை. இப்பொழுது படும் கஷ்டம் கொடூரமானது. பாருங்கள். அதே போல் அவன் படித்தான், என்னோடு படித்தவன் இன்ஜினியர் ஆனான், அமெரிக்காவுக்கு போனான். ஒரு 6 மாதம் போயிருக்கோம். அந்த வீடு கிராமத்தில் இவங்க வீடு தான் பெயர். இதோ அமெரிக்காவுக்கார வீடு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீரென்று ஒரு துர்ச்செய்தி, நெஞ்சை உலுக்கும் செய்தி வந்ததே ஒரு தந்தி மூலமாய், உங்கள் மகன் சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்து விட்டான் என்று. இடிந்தது, சுக்குநூறா இடிந்தது. எதிர்காலமே சூனியம். அந்த குடும்பம் சின்னாபனமாகிவிட்டது. எதிர்காலம் அமெரிக்காவில் இல்லை. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய படிப்பிலும் இல்லை. நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி. நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர் அரசாங்கம் வேற வந்துருச்சே, சட்டம் போட்டுட்டா என்ன செய்வோம்? நான் சந்தோஷப்படுவேன். எந்த சட்டம் வந்தாலும் நான் நம்பியிருக்கிற பெரிய சட்டத்தை கொடுத்தவர். கைகளை தட்டி. நீங்க அமெரிக்கா நம்புறீங்களா பாஸ்டர்? அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதுதான். நீங்க வெள்ளைக்காரனை நம்புறீங்களா? அப்ப கவலைப்பட வேண்டியதுதான். நீங்க மனுஷனை நம்பி ஊழியங்க கவலைப்பட வேண்டியதுதான். நான் எந்த பயிலையும் நம்புறதில்லை, என் இயேசுவை நம்பி நிற்கிறேன். இந்த ஊழியமும் நானும் அவர் கரத்தில் இருக்கிறோம். கைகளை தட்டி. என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை என் கரத்தில் ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. கைகளை தட்டி. அவர் கரத்தில் நீங்கள் இருப்பது உண்மையானால், உங்கள் எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருப்பது ஒரு பயலும் உங்களை அசைக்க முடியாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கையில் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. பாருங்கள், அழகில் இல்லை. சிலர் பாருங்கள், இளமை இருக்கிறது, கறி சிமிர் பாருங்க, ரத்தம் ஓடுதுன்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடப்பான். ரோட்ல போறவனை கூப்பிட்டு அடிப்பான். பார்த்துக்கோங்க, நெஞ்சு அப்படி தட்டுவான் அப்படி போகும்போது டமக்குன்னு. என்னன்னா என்னடா அது இங்கெல்லாம் இப்படி இங்கே நல்லவங்க மதுரை எல்லாம் பார்க்கணும். என்ன கொண்டே விடுவோம் போடா விலன் வகுந்துருவேன், ஓடி போய் அப்படிமா. சும்மா அங்கே ரோட்டில் போகிறோன்னு கூப்பிட்டு வெள்ளைச்சட்டையும் பேண்ட்டும் போட்டு போகிற கூப்பிட்டு வெத்தலையை போட்டு துப்புறான். தூ வம்புழுக்கிறது. நாகமலை புதுக்கோட்டை என்று ஒரு இடம் இருக்கிறது. பிரபலமான ஒரு ரவுடி இருந்தான். யார் போனாலும் அடிப்பான். 10 பேரை ஒரே நேரத்தில் அடிப்பான். கராச்சல் எத்தனையோ பெல்ட்டாமா. ரோட்டில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு பெரியவர் போனால் கூட, என்ன எங்கள் தெருவில் பேண்ட் சட்டை போட்டு வரையா, கிளவன ஒரு அடி. துருன்னு இருக்கும் போலுக்க. பார்த்துக்கங்க, அவனை பேரை கேட்டாலே பயம். 1993ஆம் வருடம் என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு வண்டி வந்து நின்றது. ஒரு நாள் திடீரென்று ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு எலும்பும் தோலமான ஒரு ஆளை 2 பேர் கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. சார், இவருக்காக ஜெபம் பண்ணுங்க.
டாக்டர்கள் வெள்ளூர்ல இருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க மிஷன் ஆஸ்பத்திரியிலேருந்து. 2 நாளைக்கு செத்து போயிடுவாராம். யார் சார் இவரை? நாகமல்ல புதுக்கோட்டை கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். அதில் இன்னார் பிரபல ரவுடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அவர் தான் இவர். எனக்கு நம்ம என்னையா சொல்கிறீங்க, அந்த பையனுக்கு 28 வயசு தான் இருக்குனாங்க. ஆமாங்க ஐயா, அவர் தான் இவர். 115 கிலோ எவ்வளோ இருந்தார், 6 பேக்கு. கை மட்டும் 2 பேர் பிடிக்கலாம், அவ்வளோ தண்டி கை ஆம்சல்லாம். ஒரு அடியில் மண்டையை பொழந்துருவான். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி முதுகு தண்டில் ஒரு கட்டி வந்துச்சு சார். ஆஸ்பத்திரியில் போனோம், போன் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, எலும்பு புற்றுநோயின்னு சொல்லிட்டாங்க சார். வெள்ளூரில் போய் 4 மாதம் இருந்தேன், உருகா ஓடா உருகிட்டேன். டாக்டர் இனி பிழைக்க மாட்டேன் போன்ட்டாங்க சார், என்னை காப்பாற்றுங்க சார். ஒழுங்காக இருக்கும்போதே சாரை கூப்பிட்டுருக்கலாம்ல, நல்லா இருக்கும்போதே காரை சாரை கூப்பிட்டுருக்கலாம்ல. தம்பி, பலம் ஒரு நாளும் நிலைக்காது, இளமை நிற்காது. உடைய கராத்தெல்லாம் எவ்வளவு நாளைக்கு? ராத்திரியில் படுத்தா காலையில் கையை இழுத்துட்டு போயிருது. ஏம்மா மறக்கதான் அந்த செம்படுத்துட்டா, ஏன் கையும் காலம் வரலடி, அந்த சுவிட்ச் அங்கெல்லாம் இருக்கு. வாய் பக்கம் ஒரு பக்கம் கோணிச்சிட்டு போயிருது. வைப்ரேட்டர் மவுத்து நிற்காம பேசுவேன், காலில் வாய் கோணிச்சிட்டு போயிடும். அந்த சுவிட்ச் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்ட்ட இருக்கு. அவர்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர் நாவு பூமி எங்கும் உலாவி கொண்டு வருகிறதா. சில வாயை திறந்த ஒரு குடும்பம் நாளாயிடும் பார்த்துக்கங்க. உங்கள் எதிர்காலம் கராட்டையில் இல்லை. அவனுக்காக ஜெபி. அவன் சொன்னான், சார் ஜெபம் பண்ணுங்க சார், இயேசுநாதரும் பாவத்தை மன்னிப்பாரா. கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம், கெட்ட பின்பு ஞானி. நானும் அழுது ஜெபம் பண்ண, 2 நாளில் செத்து போயிட்டான். பலம் இருக்கும் பொழுது, திறமை இருக்கும் பொழுது, இளமை இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பயந்து நடங்கள், கைகளை சட்டி. நம்மிடத்துல எல்லாம் இருக்கு, நம்மளை யாரு மிஞ்ச முடியும் நினைச்சா மேலே ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. அப்புறம் இழுத்துட்டு தான் கிடக்குன்னு காலில் பஞ்சு வச்சு சாமியானா போட்டுருவாங்க. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, போயிடும். கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவருக்கு பேர் இருக்கிறது. ரொம்ப ஆடக்கூடாது, ரத்தம் ஓட்டம் ஓடுதுன்னு ஆடக்கூடாது. நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் தான் இப்படின்னா, சில அம்மா இருக்காங்க, சிலருக்கு சாப்பிடாட்டி தலை சுத்தம், சிலவருக்கு சிகரெட்டு குடிக்காட்டி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சில கிரிக்கெட் பார்க்காட்டி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், சில அம்மாமாருக்கு சண்டை போடாட்டி கிறுக்கு பிடிச்சிருப்பாங்க. மூட் அவுட் ஆயிடுறாங்க. எப்படா வருவான் வீட்டுக்கு, முடியை பிடிச்சி 2 ஆய்வும் எதையாவது சொல்லி சண்டை இழுக்கணும். பெண்கள் சைக்காலஜி, ஆண்கள் சைக்காலஜி ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பெண்கள் மன்னிச்சிருவாங்க, மறக்க மாட்டாங்க. மன்னிச்சிருவாங்க. ஆண்கள் மறந்துடுவாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஆண்கள் விஷயங்களை என்ன செஞ்சிருவாங்க, உடனே மறந்துடுவாங்க, ஆனால் மன்னிக்க மாட்டாங்க. பெண்கள் மன்னிச்சிருவாங்க, மறக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பன் கிளியை வெளுத்து பூனகையில் கொடுத்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ ஒரு நாள் வாத்தியார் அவர் சொன்னார், ஏய் தெரியுமாடி உனக்கு விஷயம் என்ன? ரோசம்மா டீச்சர்னு ஒரு டீச்சர் வந்திருக்காங்க எங்கள் ஸ்கூலுக்கு, தக்காளி பழ கல்லடி. சொல்லலாம் அந்த பைய, யார்கிட்ட போய் சொல்கிறது? சிங்கம் வாயில் தலையை விட்டது மாதிரி. தக்காளி பழ கல்லடி. முடி பார்த்தீங்கன்னா இங்கே வர இருக்குது, ஒரு மூக்குத்தி போட்டிருக்கா, திரும்பினா வெட்டுது, அம்புட்டு அழகு. ஆனால் ஒரு சின்ன குரடி. என்ன? கொஞ்சம் அரும்பு மீசை இருக்குது, அதான் மீசை கொஞ்சம் முளைச்சிருக்கு பொம்பளைக்கு. அதே இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க, விட்டுட்டா. சொல்லி 12 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 12 வருஷம். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது சொன்னாருமா, காம்பவுண்டு கட்டுறதுக்கு ஹாலோ பிரிக்ஸ் செங்கல் வர சொல்லியிருக்கேன், வாங்கி வச்சுரு அப்படின்ட்டு போயிட்டாரு. செங்கல் வந்துச்சு, இந்த அம்மா வாங்கி வாசலில் அடிக்கிட்டாங்க. 7 மணிக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சு பைக்கில் தடன்னு வந்தார். ஸ்ட்ரீட் லைட் ஆஃப், கரண்ட் கட்டு. செங்கல் வச்சது இவருக்கு நான் முதல்ல, இந்த அம்மாவும் சொல்லலை. பைக் இடித்து டமானு கிலோ தான், முட்டெல்லாம் பேர்ந்து போச்சு. இவருக்கு ஒரே கோபம், என்னடி நீ எல்லாம் பொண்டாட்டி,
செங்கல் வாங்கி வச்சு சொல்ல வேண்டாமா? கீழே விழுந்து முட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. இவனாரு இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரோசம்மா டீச்சருடைய அரும்பு மீசையை பார்க்க தெரிஞ்சிருக்கு, இதை பார்க்க தெரியலையாக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு? 12 வருஷம். சொல்லிடாதீங்க ஐயா, வீட்டில் ஒன்றுமே சொல்லாதீங்க, கதை கெட்டுரும். மன்னிச்சிருவாங்க, மறக்க மாட்டாங்க. வாழ்க்கை என்பது அவர் கரத்தில் இருக்கிறது, நம்புங்க. ஒரு பெண் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டுமானா 5 நிமிடம் போதும். ஒரு ஆண் உங்களுக்கு துரோகம் செய்ய 5 நிமிஷம் வேண்டாம். எப்படியாவது வெளியே தான் சுத்தணும். உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த மனைவி, உங்களுக்கு கொடுத்த குடும்பம் ஒரு பதிலும் தொட முடியாது. கைகளை தட்டி உங்கள் எதிர்காலத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? கர்த்தருடைய கரத்தில். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வேலையில் அல்ல, உங்கள் படிப்பில் அல்ல, உங்கள் சிசிடிவி கேமராவில் அல்ல, உங்களுடைய கம்ப்யூட்டரில் அல்ல, உங்களுடைய நாலேஜில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரம், உன் கண்ணீரை துடைக்கும் கரம், உன் எதிர்காலத்தை தன் கரத்தில் வைத்திருக்கும் கரம், உன்னை கைவிடாத கரம். இன்றைக்கு இரவு அந்த கரம் இறங்கி வரப்போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அப்படி எழும்பி நிற்போமா? தேவனுடைய கரம் இறங்கும்படி நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். மகிமையின் தேவன் இப்பொழுது இறங்கி வரப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலச்சுடைய கரத்தில் கொடுக்கிறேன். கொஞ்சம் வால்யூம் பேஸ் கொஞ்சம். தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி. Thank you Lord. அப்படியே கண்களை மூடுவோம். Thank you Jesus. Thank you Jesus name. Holy Spirit of God. எல்லாருக்கும் உன்னத கச்சாதி கச்சரி கச்சாதி கச்சரி மெய்யான தெய்வ மனித நீவா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. பிரதானியான நீ பகைஞர்காகவே பகைஞர்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தே நீ வாழ்க 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 நீ வாழ்க ஒரு விசை கூட வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. Holy Spirit of God. ஆவியில் இறைம்பி பிசாசு பாவம் மூலவே சாவல் விதித்தே சாவல் நீதியே ஜெயித்தடைந்து வெற்றியை நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. வாழ்க வாழ்க தேவ மகிமை தேவ வல்லமை தேவ அக்கினி ஒவ்வொரு மேலும் அப்பான்னு சொல்லு மகளே, அப்பான்னு சொல்லு, தகப்பனே சொல்லுங்க.
கூப்பிடுங்க, வாயை திறங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. தேவ வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி வருகிறது. அக்கினி இறங்குகிறது. தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோ என்றைக்கும் வாழவே, என்றைக்கும் வாழவே. பரம வாசல் கீழோ நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. Holy Spirit, எல்லாரும் எல்லாரும் கோமாவுண்டது கத்தாதி கத்தரே, கத்தாதி கத்தரே. மெய்யான தெய்வமறித நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. Jesus name of God, Jesus name of God. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தேவனுடைய மகிமை இறங்கட்டும் சுவாமி. சாபங்களை மாற்றும் தேவ வல்லமை கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நன்றி, 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 நன்றி. கோபாலன் தேவனுடைய கரம் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க ஜெயராஜ் கர்த்தருடைய வல்லமை 2 வருட சாபத்தை மாற்றி போடுகிறது. செல்ல தங்கம் தேவனுடைய மகிமையும் இழந்ததை திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி, நன்றி. ராபின்சன் தேவனுடைய வல்லமை உங்கள் வயிற்று இருக்கிற பலவீனத்தை தொட்டு சோம் கொடுக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி. குமார் கர்த்தருடைய வல்லமை நீங்கள் இழந்ததை திரும்பி கொடுக்கிறது. கைகளை தட்டி நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 2ஆம் நாள் கூட்டத்துக்கு வந்து ஒரு கணவனும் மனைவியும் பார்க்கிறேன். 2 குழந்தைகளோடு இருக்கிறீர்கள். இந்த 4 மாதம் 18 நாட்களாக வட்டி கடன் தாங்க முடியாதபடி குடும்பத்தில் ஒரே போராட்டம், மனைவியின் வயிற்றில் ஒரே வலி, கண்ணீரோடு ஆண்டவர் எங்கள் சாபத்தை மாற்றுவார், வாழ்வுடைய சாவது கூட நல்லது, அவ்வளவு போராட்டத்தில் நிற்கிறோமே என்று கலங்கி தவித்து வந்திருக்கிறேன். 4 மாதம் 18 நாட்களாக இந்த துன்பத்தை அனுபவித்து வந்திருக்கிறேன். இன்றைக்குத்தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். விரும்பினா உங்க வலதுகையை உயர்த்தி காண்பிக்கலாம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் சாபத்தை வெட்கப்பட வேண்டாம். உங்கள் வலதுகையை நல்லா உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்காக இருந்தால் முன்னாடி வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்காக இருந்தால் நீங்கள் முன்னாடி வரலாம். நான் சொன்ன விஷயம் 4 மாதம் 18 நாட்கள் பிரச்சனை. உங்க பேர் என்ன? மகேஷ். மகேஷ். நான் இப்ப ஜெபிக்க போறேன். கர்த்தர் மாற்றுவாரா? மாற்றுவார். பக்கத்துல கையை பிடிச்சுக்கங்க. பிள்ளைங்களை அப்பா அம்மா பிடிச்சுக்கங்க.
வாலண்டியர்ஸ் வரீங்களா? ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் வாங்க, சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சீக்கிரமா ஓடி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அன்பு சகோதரனே, 4 மாதம் 18 நாட்களாக கடன் பாரம், மனைவியின் பலகீனம், வாழ்வது சாவது கூட நல்லது. இன்றைக்கு தான் இந்த கூட்டத்துக்கு வந்தீர்கள், நேற்று வரவில்லை. ஓட்டமாய் ஓடி வந்தீர்கள். சொன்னதை ஆண்டவர் சொன்னதை கேட்டு கர்த்தர் சொல்லுகிற, அன்பு மகனே, நீ சாக வேண்டியவன் அல்ல. இன்னும் 48 நாட்களுக்குள் கர்த்தர் 2 அதிசயங்களை செய்வார். இழந்ததை கொடுத்து நீ தலைகுனிந்த இடச்சு உன் தலையை உயர்ச்சுவார். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். ஒன்றை குறிச்சும் கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு வாசல் அடைத்தால் 9 வாசல் திறக்கும் தேவன். எல்லா இடத்திலும் வாசல் அடைக்கப்பட்டுச்சு அண்ணன், ஆண்டவனை தொடுவார் என்று வந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு முன் சென்று தடைகளை உடைக்கிறேன், வாசலை திறப்பேன் அப்பா, நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு தம்பி மகேஷ், நான் சொல்வது உண்மைதானம்மா? ஆமென். ஆமா, பொய்யில்லையே. இல்ல. தட்ஸ் ரைட். கைகளை சட்டி ஆண்டவருடைய வல்லமை படிச்சுக்கங்க, கையை பிடிங்க. God's and the power, the name of Jesus, come out. Tell him on the name of படிங்க. இந்த வயிற்றில் இருக்கிற பலவீனம் நீங்கி போகட்டும், சாபங்கள் நீங்க come out. படிங்க. Tell him on the name of I tell you on the name of Jesus. Holy Spirit, hallelujah. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கொஞ்சம் தள்ளிக்கங்க, நீங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க. கைகளை தட்டி, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிரதர் மகேஷ், என்ன பார்த்திருக்கீங்களா? இல்ல. பேசியிருக்கீங்களா? இல்ல, கிடையாது. உங்க விஷயத்தை யார் எனக்கு சொல்லியிருப்பா? யாரும் சொல்ல வாய்ப்பில்லை. எனக்கு யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசு. அப்ப விடுதலை வந்தாச்சா? கண்டிப்பா. தங்கச்சி இங்க வாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ ரொம்ப வேதனையோட வந்தீங்க. அப்ப ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவாரா? ஆமா. உங்க பேர் என்னம்மா? கீதா. பிள்ளைங்க பேர் என்ன? ஜோயல். ராகுல். ஜோயல், ராகுல். சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசப்பா விடுதலை கொடுத்துருவாரா? கையை தட்டுங்களேன். எத்தனை சந்தோஷம்! இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். இடது மார்பகத்தில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பே இருந்து பிரச்சனையாகி மரண பயத்தோடு வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். விரும்பினால் வாருங்கள். இயேசு இப்பொழுது உங்களை தொட விரும்புகிறார். இடது பக்க மார்பகத்தில் 7 மாதங்களாய் போராடி வைத்தியர்களில் காண்பித்து செத்து விடுவோமோ என்று பயத்தில் வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்க விரும்புகிறார். விரும்பினால் வாங்க. கைகளை சட்டி சொன்ன விஷயம் உங்களுக்கு கேட்டேன். வாலண்டியர்ஸ் அழைச்சிட்டு வாங்க. ஹோலி ஸ்பிரிட், கைகளை தட்டி லெஃப்ட் சைடு கேளமா, இடது பக்கமான கேளுங்க. வாங்க வாங்க. அம்மா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? இப்போ ஏசப்பா விடுதலை ஆக்குவார், நம்புறீங்களாம்மா?
நம்புறீங்களா? நம்புவேன். உங்க பேர் என்னம்மா? சொர்ணம். சொன்னம்மா. சிஸ்டர் கை வச்சுக்கங்க. லெஃப்ட் சைடு தானே, இடது பக்கம். நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன். ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது ஏசப்பா வேலை. கைகளை சட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்ப ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை நம்பி என் அன்பு தாய் வந்திருக்கிறாள். இந்த இடது பக்கத்தில் மார்பில் இருக்கிற பிரச்சனைகள் நிமிச்சமாய் மரண பயத்தோடு வந்திருக்கிற பிள்ளையின் சரத்து மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உண்டு கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out. Tell him of the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில். Come out. தட்டி ஹalleluya ஹalleluya ஆராதனை ஆராதனை. தூக்குறீங்களா? தூக்கு சிஸ்டர், தூக்கு. மெதுவா தூக்கு, மெதுவா தூக்குங்க. அப்படிமா என்னமாவது உணர்ந்தாங்களா? மாற்றம் வந்திருக்கான்னு கேளுங்க. அவங்க கிட்ட கேளுங்க. என்னை மேல எழுப்பி நிப்பாட்டிட்டு கேளுங்க. ஏதாவது உணர்ந்தாங்களா? மாற்றம் வந்திருக்குதா? ஏதாவது மாற்றத்தை உணர்ந்தாங்களான்னு கேளுங்க. ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு கேளுங்க. குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கம்மா. என்னம்மா இப்ப நடந்துச்சு? அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சு இப்ப ஜெபிக்கும் போது? சொல்லுங்க. இப்போ வலியா இருந்து வலி இல்ல, இப்போ கொஞ்சம் வலி இல்லை. வலி இல்ல. யாருமா சுகம் கொடுத்தா? முதலோட இப்போ கொஞ்சம் வீக்கமும் வத்திருக்கு. முதோட வீக்கமும் வத்திருச்சான். கைய தட்டுங்களே. நல்லா தடவி பாத்தீங்களா? என்ன ஏசப்பா பலம் தந்திருக்காரு. தடவி பாத்தீங்களா? வீக்கம் வத்திருக்கு. ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. அப்ப முற்றிலும் விடுதலை தந்துருவார்ல. சந்தோஷமா இருக்கீங்களா? சொர்ணம்மா, சொர்ணம்மாவை தொட்டவர் நம்முடைய ஆண்டவர். கைய தட்டுங்களே. கைகளை God in the power of the name of Jesus Lord. Come out and heal. Tell you in the name of Jesus right now. கைகளை தட்டி சரத்தில் கட்டி உள்ளவர்கள் வலது கை உயர்த்தி காண்பீங்க. தேவையற்ற கட்டிகளோடு வந்திருக்கிறவர்கள் உங்க வலது கையை வச்சு காண்பீங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். தேவையற்ற கட்டியோடு வந்திருக்கிறவர்கள் முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? சீக்கிரமா கீழே வைங்க. குழந்தைங்க கொஞ்சம் மாறுங்க, பிள்ளைங்க மாறுங்க. கட்டியோடு வந்தவங்க மட்டும் முன்னாடி கீழே வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. Holy Spirit of God, சீக்கிரம் வாங்கம்மா. வாலண்டியர்ஸ் ஓடி வாங்க, சபை விசுவாசிகள் ஓடி வாங்க. கீழே வந்து நின்னுக்காங்க. அவங்கள போய் இடத்துல உட்கார சொல்லுங்க. தங்கச்சி அவங்கள போக சொல்லுங்க. கட்டியோடு வந்தவங்க மட்டும் முன்னாடி வந்து நில்லுங்க. இப்ப என்ன செய்றீங்க? வாலண்டியர்ஸ் விசுவாசிங்க அவங்க முதுகுமே உங்க கையை வைங்க. ஓடி வாங்க. சிஸ்டர்ஸ் பக்கம் சிஸ்டர்ஸ் சீக்கிரம் வந்து. இப்போ சிஸ்டர்ஸ் என்ன கொஞ்சம் பாருங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது ஏசப்பாவுடைய வேலை. இப்போ ஆண்டவர் உங்களை தொட போறாரு. தொட்டோட சில தலை சுற்றி கீழே விழுவீங்க. பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்க பிடிச்சு படுக்க வச்சிருங்க. உங்க சரத்துல மாற்றம் வரப்போகுது. மாற்றம் வந்த உடனே மேடைக்கன் பக்கத்தில் ஓடி வந்துருங்க. சரியா? ஜெபம் பண்ணட்டுமா? இப்போ இயேசு தொடர்பு. கண்ணை மூடுறீங்களா? ஜீசஸ் நேம், Holy Spirit of God, Hallelujah. ஆராதனை. அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் சரத்தில் கட்டியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது துறை தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அங்க மேல் சிலர்ந்து இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out. Heal. Tell you the name of Jesus. பிடிங்க இயேசுவின் நாமத்தினால். Come out, I tell you on the name of Jesus right now. பிடிங்க, படுக்க வச்சிருங்க மெதுவா. Holy Spirit, இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். படுக்க வச்சிருங்க. Thank you Jesus in the name of
of God. Come out. Hallelujah. Come out. He'll tell you on the name of Jesus. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். கேளுங்க சிஸ்டர், என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்குதா? சுகமா இருந்திருக்கா? கட்டி குறைஞ்சிருக்கண்ணே, மறைஞ்சிருக்கு, வலி போயிடுச்சு, இப்ப காணல, ஏதோ யார தொட்டது மாதிரி இருந்துச்சு, இப்ப ஒண்ணு மாற்றம் வந்திருக்குன்னா கூட்டிட்டு ஓடிவாங்க, ஓடிவாங்க, மேடைக்கு வாங்க, ஓடிவாங்க, ஓடிவாங்க, கைகளை தட்டே, கைகளை சட்டே, கைகளை சட்டே. என்ன தங்கச்சி, என்னம்மா நடந்தது? அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. என்ன விஷயமா வந்தீங்க? இப்ப என்ன நடந்தது? எனக்கு 6 வருஷமா அந்த சைடில் ஒரு வலி இருந்துச்சு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அது வலி ரொம்பவே கூட இருந்துட்டு 6 வருஷம் 6 இயர்ஸ். அப்புறமா நான் விசுவாசத்தோடு தான் வந்து எப்படியாச்சும் எனக்கு அற்புதம் நடக்கணும். ரொம்ப நேற்றுக்கு நைட் வரைக்கும் ரொம்ப வலி இருந்தப்போ எனக்கு அந்த இடத்துல வலி இல்லை, வீக்கம் மாதிரி இருந்துச்சு. இப்போ வீக்கமும் இல்லை, வீக்கமும் இல்லை. இங்க மகளே, வலியும் இல்லை, வீக்கம் இல்லை. யாரம்மா சுகம் கொடுத்தது? உங்க பேர் என்ன? சங்கீதா. சங்கீதாவை தொட்டவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டே. God's the power of the name of Jesus. Come on, கைகளை தட்டு. என்ன சிஸ்டர், என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. எனக்கு கழுத்துல ஒரு கட்டி, அந்த கட்டினால ரொம்ப நான் அவஸ்திப்பட்டேன். ஆனா இப்போ எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. குறைஞ்ச மாதிரியா? குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருச்சு. தட்டி தடவி பாத்தீங்களா? ஆமா. இல்லையாம்மா, கொஞ்சம் லேசா நான் பார்க்கட்டும். குறைஞ்சிருக்கு. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு? இது 10 வருஷமா. 10 வருஷம் இருந்த கட்டிய கர்த்தர் பிடுங்கி எரிஞ்சிருக்கார். கையை தட்டுங்களேன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமியை தொட்டிருக்காருங்க. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. God's the power of the name of Jesus. வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு, விடுதலை நாயகன் இயேசு வந்ததா. என்ன விஷயம்? இன்றைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததா. எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததா. எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததா. விடுதலை நாயகன் இயேசு வந்ததா. இன்னைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததா. எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது. குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு. பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததா. எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி இருக்கிடத்தில் வலது கை வைங்கள், உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். அன்பு ரட்சகனே, இன்றைக்கு யாரெல்லாம் வியாதியோடு தங்கள் வலது கையை வியாதி இருக்கிடத்தில் வைச்சிருக்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, he'll tell you in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். இந்த 2 நாள் கூடத்துக்கு வந்தேன். இயேசுநாதரின் பெயரை சொன்னார்.
வியாதியை தொட்டா சுகமாக்கின சொல்ல வலது கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்? இரட்சகராய் குலதெய்வமாயிட்டு வலது கை உயர்த்தி காண்பி சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு, நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்த்தராகிய இயேசு சகல பாவங்களை நீக்கி சகல பாவங்களை என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். சுத்திகரிக்கும். நீரே இரட்சகர், நீரே இரட்சகர், நீரே தேவன், நீரே தேவன், வேறொரு இல்லை, வேறு ஒருவர். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் என்னை இன்று முதல் உடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்து ஆமென், ஆமென். ஆமென். நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். துன்மார்க்கன் ஒருவன் தொடாதிருந்து ஓடுகிறான், நீதிமானும் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிக்கலாம். Thank you Jesus. 5 பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்தர் கோலம் போடுவே, பக்தருடன் பாடுவே. உடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், உடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூய திருப்பாத தரிசனம் தந்தருடன் பாடுவே, பரமசபை முக்தர் கோலம் போடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தை பற்றி என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். அதை நம்பி உடைய திருச்சமத்தில் விழுந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். சாபங்கள் பலகீனங்கள் நீக்கும், கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்கும். நீர் சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை, சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். சகல சத்ரு வலிமை சத்ரு கட்டுகளை சத்ரு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உடைய சமூகம் முன்னும் பின்னும் இருந்து காத்து கொள்ளட்டும். சகல சத்ரு வலிமை சத்ரு கட்டுகளை சத்ரு கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நமக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு நாம ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொழுதுக்காய் கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி
உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.